நேத்து வந்து கோவையில நடந்த பாலியல் பலாத்காரம் தான் சார் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுது. தமிழகத்தோட மனசாட்சியை உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்துல இப்படி தொடர்ந்து நடக்குது. அரசும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? எப்படிங்க சார்? அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்று நான் அந்த குற்றச்சாட்டை சுமத்த விரும்பவில்லை. உடனடியாக 3 குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்க தப்பிக்க முயற்சி செய்தபோது 3 பேரையும் முட்டிக்கு கீழே சுட்டு காவல்துறை பிடித்திருக்கிறது. அவங்க ஏற்கனவே பழைய குற்றச்செயல்களில் ஈடுபட்டு எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட இது ஒரு டெல்லியில் நடந்த அந்த நாட்டையே உலுக்கிய நிர்பயா வழக்கு போன்றதொரு வழக்கு தான் இது. இந்த பெண் அவங்க நண்பரோட இரவு 11 மணிக்கு அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடத்தில் காரில் அவர்கள் இருந்திருந்த போது இந்த 3 பேர் அங்கே போய் காரை திறக்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இவர்கள் திறக்கவில்லை என்றதும் அறிவாளால் அந்த கார் கண்ணாடியெல்லாம் உடைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த பையன் மீது கடுமையான தாக்குதல், அருவாளில் வெட்டியிருக்கிறார்கள். ஒரு 28 தையல் அந்த பையனுக்கு போடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அந்த பெண்ணை தூக்கி சென்று பாலியல் வன்முறை ஈடுபடுத்தி அந்த பெண்ணை குற்றுயிரும் கொலையுருமாக போட்டுவிட்டு அவங்க தப்பி சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு இந்த பையன் அன்கான்ஷியஸான பையன், ஏன்னா நிறைய ப்ளீடிங் இன்ஜுரிஸ் நிறைய இருந்திருக்கு. ப்ளீடான அந்த பையன் எழுந்து காவல்துறையினரின் உதவியை நாடிய பிறகு காவல்துறை தேடி அந்த விக்டிமை கண்டுபிடிச்சி மருத்துவமனையில், ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் நாம் இந்த பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இந்த ஆட்சியில் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை இவர்கள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்போது நிறைய ஒரு மாரல் கொஸ்டின்ஸ்லாம் இந்த நேரத்தில் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது 11 மணிக்கு ஏன் அந்த பொண்ணு அந்த பையன் கூட அங்கே போயிருந்துச்சுன்ட்டு. இந்த கொஸ்டின் சரியா?